ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அண்ட் குரூப் 2 உடைய தமிழ் புக்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ தமிழ் புக் லிஸ்ட்டு, அவுட் ஆஃப் சோர்ஸ் லிஸ்ட்டு, ஸோ என்னெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன் நான். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஸ்டடி பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 ஹவ் டு ஸ்டடி வித்தவுட் கோச்சிங் சென்டர் சரிங்களா. ஸோ இந்த பிகினர்ஸ்க்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சிலபஸ் பார்க்குறதுக்கு பிஃபோர் வந்து எல்லாருக்கும் வந்து சம் டவுட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டவுட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா. ஸோ அட்வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியை வந்து நம்பி படிக்கலாமா, ஸோ என்ன புக்கெலாம் படிக்கணும், ஸோ ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்து வந்துட்டோம் சரிங்களா. எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண தான் போகிறாங்க. நமக்கு இந்த டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து 10,000 கொடுத்தா தான் நான் படிப்பேன் அப்படின்னா இல்லை. நமக்கு வேணுன்ற வேக்கன்சி ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் சரிங்களா. ஸோ அந்த ஒரு வேக்கன்சிக்காக தான் நம்ம வந்து எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறோம், என்னெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி, ஸோ நம்ம லாஸ்ட் குரூப் 4ல் வந்து பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி இந்த குரூப் 4ல் வந்து நம்ம பெஸ்ட்டாக மார்க்ஸ் எடுக்கணும். அதனால தான் வந்து நம்ம எப்படி படிக்கணும், ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எந்த புக்கெலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த புக்கெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ மனப்பாடம் அப்படின்றத வந்து பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சு டெய்லி நம்ம படித்தோன்னா வந்து நம்ம எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்கே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணுமா அப்படின்னா, கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணும்லாம் இல்லை சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் கோச்சிங் சென்டரே போனாலுமே சரிங்களா, ஸோ நீங்கள் தான் படிக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்னெல்லாம் படிக்கணும்னு தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ப்ளஸ் வந்து டெஸ்ட் வைக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ டெஸ்ட்டுன்றது வந்து மஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து நிறைய நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண உடனே நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வரும் சரிங்களா. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸும் வரும். ஸோ நாமளும் வந்து டெஸ்ட் பேட்சஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நான் ரைட் பண்ணணும் அப்படின்றது வந்து திங்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து கோச்சிங் சென்டர் கன்ஃபார்மாக போகணுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கோச்சிங் சென்டர் வந்து கன்ஃபார்மாக வந்து போகணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. டெய்லி படிக்கணும் சரிங்களா. ஸோ அதை வந்து ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்கணும். ஸோ இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் வேக்கப் பண்ணால் கொஞ்சம் இயர்லியாக வேக்கப் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அப்போ ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு வந்து டைம் இருக்குது சரிங்களா. ஒரு 6 மந்த் டியூரேஷன் வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம் சரிங்களா. ஆஃப்டர் ஆனுவல் பிளான் வந்த பிறகு நம்ம வந்து அதை சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனுவல் பிளான் வந்த பிறகு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் எப்போ வரும்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அப்போது நம்ம டெய்லி ஸ்டடி பிளான் பண்ணணும் சரிங்களா. டெய்லி ஸ்டடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொட்டீனாகவே வச்சுருக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ஆன்லைன் சோர்ஸில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ புக்ஸ் எல்லாமே நம்ம கையில் வந்து இருக்குது இப்போ சரிங்களா. ஸோ நம்ம என்னெல்லாம் படிக்கணுன்றத நம்ம டெலகிராம்லேயே நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ ஸ்கூல் புக்ஸும் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ இல்லாதவங்க வந்து பை பண்ணுறவங்க பை பண்ணுங்கள், இல்லைனா பிடிஎஃப்லேயே வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்றவங்களும் படிச்சுக்கலாம். ஏன்னா புக்ஸும் வந்து நமக்கு வந்து சோர்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ சமச்சீர் புக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து உங்கள் கையில் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து இஷ்யூ பண்ணிடுறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து கன்ஃபார்ம் வந்து டெய்லி பண்ணணும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் வந்து பர் டேயில் வந்து 2 ஹவர்ஸ் படித்தாலும் அதை வந்து ஒரு ½ அன் ஹவராவது என்ன படிச்சிங்கன்றதை வந்து ரீகால் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போது படித்து முடிக்கும் போதும் ரீகால் பண்ணணும், நெக்ஸ்ட் டே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் எஸ்டர்டே நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கமோ அப்போல்லாம் கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் நமக்கு அது கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஸோ ரிவிஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன்.
ஸோ செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரண்ட்க்கு வந்து ஸோ ஒரு இடத்துல வந்து சோர்வாக வரும். சரிங்களா? ஸோ என்னடா நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஜஸ்ட் எதுனா டெஸ்ட் எழுதினாலும் நமக்கு தெரிய மாட்டேன்தே அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்தா, அத வந்து நீங்க எடுத்து தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? ஸோ எப்பவும் ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம படிக்கிறது எப்பவும் வந்து வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ படிங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ படிங்க. அத புரிஞ்சு படிங்க. படிச்சுட்டே போகாதீங்க. நிதானமா அதுல என்ன கன்டென்ட் குடுத்துருக்காங்களோ அத படிங்க. சரிங்களா? ஸோ நம்ம படிக்கிறதுல வந்து 2டே மெத்தட் தான். சரிங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் படிக்க போறோம். இன்னொன்னு வந்து புக் வைஸ் படிக்க போறோம். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு டவுட் இருக்கு. ஸோ சிலபஸ படிக்கணுமா? இல்ல புக்க படிக்கணுமா? நம்ம எல்லாத்தையுமே படிக்க தான் போறோம். ஸோ சிலபஸ் வைஸும் படிக்க போறோம். புக் வைஸும் படிக்க போறோம். ஸோ புக் வைஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன். சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நம்ம என்ன புக்லாம் படிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து பார்த்துட்டோம். ஸோ அகைன் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 6-12 ஓல்ட் சமச்சீர் புக்கும், நியூ சமச்சீர் புக்கும் படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து சிறப்பு தமிழ் வந்து படிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி சொல் அகராதி பிடிஎஃப் வந்து அவைலபிள். ஸோ அதுவும் படிக்க போறோம். ஸோ தமிழ் அகர முதலியும் படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேஜஸ் இருக்கே படிக்க முடியுமானா, ஸோ ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா, இத விட பேஜஸ் அதிகம் தான். சரிங்களா? ஸோ நம்ம 6-12 எடுக்க போறோம்னா, ஒரு புக்க ஆட்சி தமிழ் புக்குன்றது வந்து ஒரு பண்டல் வந்து நம்ம பார்க்கும்போது அதிக பேஜஸ் பார்க்குறோம். ஸோ 6-12 புக்ஸ் படிக்கும்போது நம்ம எவ்வளோ பேஜஸ் படிக்கிறோம். ஸோ அதே மாரி தான். கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிச்சுட்டே போலாம். நம்ம ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேவிரா. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டெய்லி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ண தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு படிக்க போறோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட்டஸும் வந்து எழுத போறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புக்கு படிச்சுட்டோம். சரிங்களா? சமச்சீர் புக்க படிச்சுட்டோம். சிறப்பு தமிழ் படிச்சாச்சு. ஆட்சி சொல் அகராதி படிச்சுட்டோம். தமிழ் அகர முதலி தேவிரா. ஸோ இதெல்லாம் புக்ஸு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ வச்சு நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, ஸோ இங்க தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிப்போம். ஓகேங்களா? புக்ஸு, அட்வான்ஸ் சிறப்பு தமிழ், ஆட்சி சொல் அகராதி, தமிழ் அகர முதலி, தேவிரா இங்க எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் வந்து படிப்போம். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல எங்க எந்த கன்டென்ட் இருக்கு அப்படின்றத வந்து எடுத்து படிப்போம். ஓகேங்களா? ஸோ ஆட்சி சொல் அகராதிலாம் நமக்கு வந்து புக்ஸ் கன்டென்ட்டே தான் அப்படியே குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ புக் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம புக் வைஸ் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறோம். அது தனி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் கன்டென்ட்ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கன்டென்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த பாக்ஸ் கன்டென்ட்டும், புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே சரிங்களா? சிலபஸ்ல இருக்கு, இல்ல எல்லாமே. ஸோ 6-12 புக்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டுமே தனியா. ஓகேங்களா? ஸோ அது தனியாவே நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த குரூப் 2லயே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படியே கூட குடுத்துருக்காங்க. ஸோ அதனால புக் பேக் கொஸ்டின்ஸ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அந்த மாரி பாக்ஸ் கொஸ்டின்ஸ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ புக் வைஸ் எப்படி படிக்கணுன்றதும் பார்த்துட்டோம். சரிங்களா? புக் வைஸ் படிக்கும்போது நமக்கு வந்து லெசன படிக்கும்போது வந்து ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய பாயிண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பழமொழி, ஸோ ஏதாச்சும் ஒரு லைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? அறநூல்களையோ, இல்ல திருக்குறளையோ அந்த மாரி வந்து இல்ல பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த மாரி மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ படிக்கும்போதே அந்த மாரி மேற்கோள் வந்ததுன்னா, ஸோ அத தனியா ரைட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன கூற்று சொல்லியிருக்காங்களோ அதுக்கான மேற்கோள். அந்த மேற்கோளுக்கு என்ன மீனிங்ன்னு புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் மீனிங் குடுத்துட்டு, அது அது எதுக்கான அந்த லைன வந்து குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதனால நம்ம இப்ப எப்படி படிக்கணும்னா, ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து புக் வைஸ் படிக்கணும். ஸோ புக் வைஸ் எப்படி படிக்க போறோம்னா, ஸோ இப்போ 6ல ஃபர்ஸ்ட் லெசன் ஆரம்பிக்க போறோம்னா, ஸோ அந்த லெசன் சிலபஸ்ல இல்ல. ஆனாலும் நீங்க வந்து அத ரீட் பண்ணுங்க. ஸோ அந்த லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு லைன்ல வந்து பழமொழியோ, இல்ல உவமை தொடரோ, இல்ல அ அறிஞர்கள் யாராச்சும் மேற்கோள் காட்டியிருக்காங்களோ, அந்த மாரியும் இருக்கலாம். அதனால நம்ம வந்து அத வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ண போறோம். அதுல வந்து இம்பார்ட்டனா ஏதாச்சு இந்த மாரி குடுத்திருந்தா, அத வந்து அந்த மேற்கோள வந்து தனியா நாம வந்து நோட்ல எழுத போறோம். சரிங்களா? ஸோ நோட்ல எழுதிட்டே வரணும் அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ அப்புறம் புக் பாக்ஸ் கொஸ்டின்ஸ வந்து அந்த பாக்ஸ் கன்டென்ட்ட புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கன்டென்ட்ட வந்து நம்ம வந்து படிக்கணும். இம்பார்ட்டன்ட் இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸு.
சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய படிக்கிற மெத்தட் இதான். நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம். ஸோ நம்ம இதெல்லாம் படிக்கும்போதே வந்து இலக்கணம் வந்து அதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் படிக்க போகிறோம். ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நிறைய குரூப் 2ல வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு குரூப் 2ல. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம திருக்குறளை வந்து ஜஸ்ட்டு குறளை படிக்கிறோம், அதனுடைய பொருள் படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ ஒரு குறளை படிக்கிறோன்னா சரிங்களா? ஸோ நமக்கு வந்து 20 அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த 20 அதிகாரத்துலேயும் 10 10 குறள் தான் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம அதை படிக்கிறத வந்து கிளியராக படிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த 7 வேர்ட்ஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? 2 அடி குறள் தானே. அப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த 7 வார்த்தைக்கும் வந்து என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு படிங்க திருக்குறளை மட்டும். ஓகேங்களா? ஸோ திருக்குறளை வந்து படிக்கும்போது புரிஞ்சு நிதானமாக படிங்க. ஏன்னா இந்த டைம் வந்து குறளுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான என்ன என்ன பொருள் அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி குறள் படிக்கும் போதும் அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து பாருங்கள். சரிங்களா? இப்போது புன்கண்ணீர் அப்படின்னு வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து 2 சுழியின் வரணுமா 3 சுழியின் வரணுமா அப்படின்றதுல வந்து நமக்கு நிறைய டவுட் வந்தது. சரிங்களா? சின்ன இன் வந்து 3 சுழி இன்னா 2 சுழி இன்னா அப்படின்றதுல வந்து டவுட் வந்தது இல்லைங்களா? ஸோ அப்போது படிக்கும்போது குறளை இப்போ படிக்கும்போது நிதானமாக படிங்க. இப்போது அந்த குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து படிங்க. சரிங்களா? நிறுத்தி நிதானமாக படிக்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஓகேங்களா? ஸோ படிக்க போகிறோம். ஸோ தேவிரா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டும் புக் பேக் கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து நம்ம சிலபஸ் படிக்கும் போதே வந்து கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் அது பயப்பட வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் எப்படி படிக்கணுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் படிக்கும்போது அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து தெளிவாக படிங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய பொருள், அது அந்த குறள் என்ன சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து அந்த கான்செப்டை வந்து தெளிவாக படிங்க. சரிங்களா? ஸோ திருக்குறள் படிக்கக்கூடிய வழிமுறை தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷெடியூல்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் என்ன இருக்கணும்னா சிலபஸ் இருக்கணும். ஓகேங்களா? சிலபஸை வந்து தயவுசெய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டெய்லி நீங்கள் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சிலபஸை ஃபஸ்ட்டு படிங்க. சரிங்களா? என்ன படிக்கணும் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து சிலபஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் அழகு 1 இலக்கணம் இருக்குது. அழகு 2ல் வந்து சொல்லதிகாரி சொல்லகராதி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் 25 கொஷினும் அழகு 2ல் வந்து சொல்லகராதி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம புக்கில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழை திருத்தம். ஸோ அழகு 3ல் வந்து எழுத்து திறன் வரும். சரிங்களா? ஸோ செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அது எல்லாமே வரும். ஸோ இந்த அரைப்புள்ளி குறியீடுகள் கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி ஸோ இதுக்கு வந்து வேறு பெயர் இருக்குது. அதெல்லாமும் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி தமிழ் புக்கில் வந்து இருக்குது. நம்ம படிக்கும்போது வந்து அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள். அழகு 5ல் வந்து பார்த்திங்கன்னா வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியமில் வந்து அறநூல்கள் திருக்குறள்கள் அப்புறம் அறிஞர்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அறிஞர்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஷெடியூல் எப்படின்னா வீக்லி ஷெடியூலாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் வந்து புக்கில் படிக்கிறச்ச வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் இஷ்யூ பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வியூ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 6 மந்த் பிளானாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து வீக்லி பிளான் இது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த வீக் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சண்டே வரைக்கும் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பர் வீக்குக்கு. சரிங்களா? ஸோ இந்த தனியாக வந்து சிலபஸ் வந்து வேர் டு ஸ்டடியும் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே? ஸோ இதனால் வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதெல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து தனியாக ஷெடியூலாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இந்த 6 மந்த் பிளான் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருக்குறள். சரிங்களா? ஸோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறள். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் படிக்கணும், ஸ்கூல் புக்கும் படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும். ஸோ நம்ம மெத்தட் வந்து இதான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ திருக்குறள் படிக்க போகிறோம், அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு படிக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக் படிக்க போகிறோம், சிலபஸ் படிக்க போகிறோம்.
ஸோ ஸ்கூல் புக் எப்படி படிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்மளுடைய ஸ்கூல் புக் வந்து நீங்கள் ஸோ நம்ம 1 வீக்கில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனா நீங்க படிக்க படிக்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி பிளான் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக். நீங்க எந்த டேட் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மண்டே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஸோ இப்போ 19த் ஸ்டார்ட் பண்றீங்களா வச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து 11. 13 ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும், ஸோ நெக்ஸ்ட் வீக் 18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிச்சுட்ருக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல. சரிங்களா? ஸோ சாட்டர்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்து செல்ஃப் டெஸ்ட் நானே எழுதுவேன். அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ திருக்குறள்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கமுடைமை. ஸோ ஆட்சி சொல் அகராதியில வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் வைஸ் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல 75 பேஜஸ் வந்து படிங்க. தமிழ் அகராதியில வந்து பார்த்தீங்கன்னா, 50 பேஜஸ் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 6த் நியூ புக்க வந்து படிக்க போறீங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். ஸோ இல்லன்னா புதுசாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கன்டென்ட் வந்து அந்த அளவுக்கு கம்மியா தான் இருக்கு. ஈஸியா படிக்கலாம் 6த் ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு டேலயே குடுத்துருக்கு. 1 வீக்லயே வந்து படிக்கலான்னு குடுத்துருக்கேன். ஸோ 6த் நியூ புக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரித்தெழுதுதல், சந்திப்பிழை. பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க படிக்கணும் அப்படின்ற வேர் டூ ஸ்டடி வந்து நான் வந்து அலகு 1க்கு இந்த ஷெட்யூல்ல ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸும் வந்து வேர் டூ ஸ்டடி வந்து குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இப்போ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டா ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ இங்க பாருங்க இருக்கு பாருங்க. ஸோ அலகு 1 உடைய வேர் டூ ஸ்டடி. ஸோ பிரித்தெழுது, சேர்த்து எழுதுகள்னா, ஸோ நியூ புக்ல வந்து எங்கெல்லாம் படிக்கணும்? ஸோ ஓல்டு புக்ல வந்து எங்கெல்லாம் படிக்கணும்? சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, சிலபஸ் வைஸ் படிச்சு முடிச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து புக்க வந்து ரிவிஷன் பண்ணுங்க ஃபுல்லா. ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, புக்க வந்து ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணிடுங்க. என்னலாம் குடுத்துருக்காங்க? என்ன கன்டென்ட்லாம் இருக்குன்ட்டு நீங்க படிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது, ஓ! இந்த நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ புணர்ச்சி வந்து 6ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ 6த் புணர்ச்சி வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்படின்ற வந்து ஸ்ட்ரைக் அவுட்டும் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எது சிம்பிளா இருக்கோ, நான் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு புக் வைஸ் படிக்கிறனாலும் ஓகே. ஸோ அந்த வீக்ல வந்து நீங்க சிலபஸ் வைஸும் முடிச்சிருக்கணும், புக் வைஸும் முடிச்சிருக்கணும். ஸோ இத மட்டும் வந்து நீங்க புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ அலகு 1க்கான வேர் டூ ஸ்டடி வந்து நான் குடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்லயே வந்து நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுவேன். ஸோ இது சொல்றேன், அகைன் சொல்றேன். இது வீக் பிளான். சரிங்களா? வீக் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 13த் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அந்த வீக் கம்ப்ளீட்டா கூட சண்டேல வந்து நீங்க செல்ஃப் டெஸ்ட் எழுதுற அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒழுக்கமுடைமை. திருக்குறளுடைய வேர் டூ ஸ்டடியும் குடுத்துர்றேன் நானு. ஓகேங்களா? ஸோ திருக்குறள் ஃபர்ஸ்ட்டு என்ன ஆரம்பிக்க போறோம்னா, ஒழுக்கமுடைமை அகராதியிலேருந்து ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்சி சொல் அகராதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 75 பேஜஸ் வந்து நீங்க படிக்க போறீங்க. நீங்க வந்து ஆட்சி சொல் அகராதி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனா வந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து ஒரு 1 ஹார் சரிங்களா? ஸோ 1 ஹார் வந்து ரிலாக்ஸா ஒரு 2 பேஜஸ வந்து படிச்சுட்டே வாங்க. சரிங்களா? ஸோ அந்த வேர்ட வந்து படிக்கும்போது, நமக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற நெக்ஸ்ட் டே அது படிக்கும்போது வந்து, நமக்கு அது ரீகால் ஆகணும். ஸோ அந்த மாரி வந்து படிங்க. ஸோ 1 வீக் இருக்கு. சரிங்களா? ஸோ 7 டேஸ்ல வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 10 பேஜஸ் வந்து படிச்சுட்டே வாங்க. சரிங்களா? ஸோ அப்ப ஈஸியா வந்து 75 பேஜஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸியா. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம் பிஃபோராவே நம்ம படிச்சுட்டோம்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம இதெல்லாம் ரிவிஷன் பண்ண போறோம். டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இப்ப சொல்ல. நானு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு சொல்றேன். சரிங்களா? ஸோ அந்த நமக்கு இருக்கக்கூடிய டியூரேஷன் எப்ப எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அப்ப நம்ம அதுக்கேத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோரே வந்து நம்ம படிச்சிடணும். சரிங்களா? ஸோ "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்." ஸோ அந்த ப்ராவர்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்ம லைஃப்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் வந்து குடுத்துருக்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் புக் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு திருக்குறள் வந்து அகராதி, ஊக்கமுடைமை. ஸோ எல்லாமே இதேதாங்க. ஆட்சி சொல் அகராதி வந்து நீங்க 75 பேஜஸ் படிக்க போறீங்க. சரிங்களா? தமிழ் அகரமுதலி வந்து 50 பேஜஸ் படிக்க போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒரு புக்க வந்து படிக்க போறீங்க. 6த் ஓல்டு புக் படிக்க போறீங்க.
சிலபஸ் வைஸ் வந்து டாபிக் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ வீக் 3ல வந்து பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் படிக்க அதிகமாக கண்டென்ட் இருந்ததுன்னா 2 வீக்குக்காக நீங்கள் பிரிச்சுக்குங்க. சரிங்களா? ஆஃப் போர்ஷனாக வந்து படிங்க. சரி, இல்லைனா ஃபஸ்ட்டு வீக் வந்து 7th நியூ புக் ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலும் படிச்சிட்டிங்கனாலும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு புக்கில் வந்து படிக்கிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் பேஜில் கூட நீங்கள் வந்து கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் துணைக்குடல். சரிங்களா? ஸோ ஆட்சி சொல் அகராதி இப்போது இந்த வீக் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வீக் படிக்கும்போது 75 பேஜஸ் படிச்சுட்ருப்பீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 75 பேஜஸ் வந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ தேர்ட் வீக் படிக்கும்போது நெக்ஸ்ட்டு 75 படிக்கும்போது பிஃபோர் வீக் படிச்சதை ரீகால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறச்ச வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படியே விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் பிஃபோர்லாம் கூட சொல்கிறேன், நான் இந்த புக்லாம் கூட சொல்கிறேன். 6th ஓல்டு புக்கு, 6th நியூ புக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் புதுசாக ஒரு சப்ஜெக்டை படிக்க ஒரு வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பிஃபோர் வீக் என்ன படிச்சிங்க அப்படின்றத வந்து நீங்கள் இப்போ செகண்ட் 2 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இப்போ தேர்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் என்ன படிச்சிங்க அப்படின்றதுல வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 5th வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th ஓல்டு புக். சரிங்களா? ஸோ நீங்கள் ஓல்டு புக் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் படிங்க. சரிங்களா? சிலபஸ் வைஸ் ஓல்டு புக்கை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் கண்டென்ட்டு அந்த பாக்ஸ் கண்டென்ட் படிங்க. ஸோ புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனாக. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் தான் கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து தரவாக நம்ம படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4ல் வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து நம்ம இதை படிக்கலை அப்படின்றத வந்து நம்ம சொல்லவே கூடாது. நான் எல்லாமே படிச்சுட்டேன், எங்கே வேணால் கொஷின் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீக்லி ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஷெடியூல் பாருங்கள். ஸோ இந்த ஷெடியூலில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷெடியூல் வந்து அவ்வளோ வேகாக இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக மெத்தடில் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன சொல்லணுன்னா நான் ஸோ நம்ம வந்து தேவிரா புக்கு படிக்கும் போது வந்து அதில் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அது ஓல்ட் சிலபஸ் கண்டென்ட்டில் வந்து அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேவிரா படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழினுடைய தொன்மைகள் அண்ட் அறநூல்கள், அதுக்கப்புறம் வந்து அறிஞர்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம தேவிராலேருந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தேவிராவுடைய பேஜஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சம் பேஜஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இந்த அறநூல்கள் எல்லாமே வந்து ஒட்டுக்காவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய பேஜஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் வந்து இப்போ தமிழின் தொன்மைகள்லாம் ஃபஸ்ட்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிஞர்கள் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வந்து நான் இங்கே எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, சரிங்களா? ஸோ இங்கே நான் பேஜ் நம்பரை கொடுக்க மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உவேசா, மீனாட்சி சுந்தரம், இலக்குனர் இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க தேவிரால. சரிங்களா? ஸோ நம்ம புக்கை படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு புக்கை படிங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் வந்து வேர் டு ஸ்டடின்னு கொடுத்துருவோம். ஸோ நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கும் வந்து படிக்க போகிறோம். ஸோ அறநூல்கள் படிக்கும்போது வந்து அந்த பாடலையும் வந்து சேர்த்து படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அறிஞர்களை வந்து படிக்கும்போது சரிங்களா? ஸோ அறிஞர்களை படிக்கும்போது புக் கண்டென்ட் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா தேவிராவை எடுத்து அதில் என்ன கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அதை படிங்க. ஓகேங்களா? ஸோ இதாங்க நம்ம படிக்க போகிறது. சரிங்களா? ஸோ 20 வீக்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 20 வீக்ஸும் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற உடைய என்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எப்படி படிக்கணும் அதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தான் எடுத்து படிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து இன்னும் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க உங்களுடைய டைமிங் எந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஷெடியூலை வந்து நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஹவர்ஸ், நெக்ஸ்ட் டே வந்து 3 ஹவர்ஸ் அப்படின்னு வந்து ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கனாலே நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டு படிக்கிற பர்சன் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் பிஃபோராகவே வந்து சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் பிஃபோராகவே வந்து நம்ம சிலபஸை வந்து முடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு அப்போ தான் வந்து நமக்கு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம
நம்மளை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அழகு 1க்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ அழகு 2லேருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வேர் டு ஸ்டடி வந்து இருக்குது. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன புக் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, புக் வைஸ் படிக்கணுமா, திருக்குறள் எப்படி படிக்கணும், எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதும் இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு எப்படி படிக்கணும், படிக்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கான்ஃபிடென்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஜிகே உடைய அவுட் ஆஃப் சோர்ஸும் அதனுடைய வேர் டு ஸ்டடியும் ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சஸும் வந்து ஷெடியூலும் நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ படிச்சுட்டு ஸோ வீக்கெண்ட் வந்து டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து இந்த வீக்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குரூப் 4ல் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்கள் தாட்டில் இருக்க வேண்டியது வந்து நமக்கான போஸ்ட் வந்து ஒன்று தான். சரிங்களா? அந்த போஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் வந்து நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.